தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல சூப்பரான ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பயன்படுத்தியே வெனிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நம்ம கொஞ்சம் அடிக்கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதில் 2 கப்பு பால் சேர்த்துப்போம். இது கூடவே அரை கப் அளவுக்கு நம்ம சீனி எடுத்துக்கலாம். இதில் 1.5 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த சீனியெல்லாம் கொஞ்சம் கலந்துற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஸ்டேஜில் வந்துடும். இந்த மாதிரி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை கொஞ்சம் சூடு ஆறுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தொட்டு பார்த்துட்டு நம்ம இன்னொரு பாக்ஸில் ஊற்றிக்கலாம். இதை இதை நம்ம மூடிட்டு நம்மளோட ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்கலாம். 1 மணி நேரம் நம்ம வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துப்போம். மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வைக்காமல் லெஃப்ட் சைடில் நம்ம இந்த பைட் பண்ணுவோம்ல, அதில் வச்சுட்டு கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாக்ஸில் மறுபடியும் ஊற்றிக்கிட்டு ஃப்ரீசரில் கொண்டு போய் வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். 8 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பாக்ஸை எடுத்து திறந்து பார்த்துக்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்குது. நான் உங்களுக்கு க்ளோஸில் காமிச்சிருக்கேன். இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஸ்பூன் வச்சு எடுத்துக்கலாம். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். அல்லது நம்மக்கிட்ட இந்த ஸ்கூப்பர் இருக்குது அப்படின்னா அது வச்சு எடுத்துப்போம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெனிலா ஐஸ்கிரீம் சுலபமாக நம்மளோட வீட்டில் நம்ம செஞ்சுக்க முடியும். கட்டாயமாக உங்களோட வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சிட்டிங்கன்னா திரும்பவும் நீங்கள் மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்க. நம்ம ஒரே டைமில் சாப்பிட்டுட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.